சண்டே மார்னிங் ஒரு 11 இருக்கும். நான் பாட்டுக்கு சிவனேன்னு சொல்லி ஒரு மேக்ஸி ட்ரெஸ் எடுத்து தைச்சிட்டு இருந்தேங்க. இந்த ட்ரெஸ் எடுத்தே ஒரு 1 இயர் இருக்கும். சரி இப்போ வச்சு தைச்சி போடலாமேன்னு தைச்சிக்கிட்டு இருந்தேன். பெரிய தம்பி திடீர்னு ஓடி வந்து, அம்மா காட்டுக்குள்ளே ஒரு சேனக்கிழங்கு பழுத்துடுச்சு போல, வா போய் தோண்டிட்டு வரலான்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போனால், போய் பார்த்தா இலை தண்டு எல்லாமே மஞ்சள் அடிச்சிருந்துச்சு. சரின்னு தோண்டி பார்த்தா அங்கே கிழங்கே இல்லைங்க. அந்த செடி மேலே ஏதோ மட்டை விழுந்து அது அந்த மாதிரி ஆயிடுச்சு போல். சரின்ட்டு ஒரே சோகமாக திரும்பி பார்த்தா சீத்தாப்பழம் நல்லா பெருசாக திரண்டு இருந்துச்சு. அதை பார்த்ததையுமே இந்த சோகம் மறந்து ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு வாழைக்காட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது பூவன் வாழை ஒன்று அப்படியே சாஞ்சிடுச்சு. கொலையோட வெயிட்டு தாங்காமல் பழம் நல்லா திரண்டு இருந்துச்சு. 1-2 பழுக்கவும் ஆரம்பிச்சிடுச்சு. சரி, இதை வெட்டிட்டு போய் வீட்டில் வச்சு கடைக்கு கொடுத்துடலான்ட்டு அதையும் வெட்டிட்டோம். வெட்டின கையோட அந்த வாழையிலேருந்து தண்டையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி, மண்டே மார்னிங் அதில் பொரியல் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதே மாதிரி மண்டே மார்னிங் சூப்பராக வாழைத்தண்டு பொரியல் செஞ்சு குட்டீஸ்க்கும் பேக் பண்ணி சென்ட் பண்ணிட்டேன்.